உலகை ஆளும் பள்ளி மனிதர்கள். உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாக்குற இந்த உலகம் உண்மையாவே நீங்க நினைக்கிற மாதிரி தானா? நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற தலைவர்கள், நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து வைக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ், ஏன் உலக பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிற அந்த பெரும் பணக்காரர்கள், இவங்க எல்லாரும் உண்மையாவே நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தானா? இல்ல இவங்க எல்லாரும் மனித தோலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற வேற்றுலக பள்ளி மனிதர்களா? இல்ல இவங்க எல்லாருமே மனித தோலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற வேற்றுலக பள்ளி மனிதர்கள் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்ன ப்ரோ, ஏதோ ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு கதை விடுறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது ஒரு தனி நபர் சொன்ன கதை இல்ல. உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் நாம ஒரு ரகசிய ஏலியன் இனத்தோட ஆட்சியின் கீழே தான் அடிமையா இருக்கோம்னு ஆணித்தரமா நம்புறாங்க. இந்த தியரிக்கு பேரு தான் ரெப்டேலியன் எலைட் தியரி. இவங்க யாரு? இவங்க கண்ணு எப்படி மாறும்? இவங்க எதுக்காக நம்ம ரத்தத்தை குடிக்கிறாங்க? இது எல்லாத்தையும் பத்தி அக்கு வேறு ஆணி வேறா இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இத கேட்டதுக்கு அப்புறம் நீங்க டிவியில பாக்குற ஒவ்வொரு முகத்தையும் சந்தேகத்தோட தான் பார்ப்பீங்க. இந்த தியரி இப்போ நேத்து உருவானதே இல்லை. இதோட வேர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனா இத 1990கள்ல உலகம் முழுக்க கொண்டு போனவர் டேவிட் ஐக்கி. இவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல. ஒரு காலத்துல பிசிசி நியூஸ் பிரசன்டரா இருந்தவர். இவர் என்ன சொல்றாருன்னா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியில இருக்கிற ஆல்பா டிராகோனிஸ் அப்படிங்கிற நட்சத்திர மண்டலத்துல இருந்து ஒரு ஏலியன் இனம் பூமிக்கு வந்தது. இவங்களை அனுநக்கி அப்படின்னு சுமேரிய நாகரிகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க பாக்குறதுக்கு 7 அடியில இருந்து 9 அடி வரை உயரம், உடம்பு முழுக்க செதில்கள், பச்சை அல்லது பழுப்பு நிற தோல் மற்றும் பாம்புக்கு இருக்கிற மாதிரியான கண்கள் கொண்டவங்க. இவங்க பூமிக்கு வந்தப்போ இங்க இருந்த மனிதர்களோட டிஎன்ஏவை மாத்தி தங்களுக்குன்னு ஒரு அடிமை வர்க்கத்தை உருவாக்குனாங்க. காலப்போக்குல இவங்க நேரடியா ஆட்சி பண்றதை விட்டுட்டு மனித உருவத்துல தங்களை மாத்திக்கிட்டு மறைமுகமா உலகத்தை ஆள ஆரம்பிச்சாங்க. இதுதான் ரெப்டேலியன் ஹியூமன் ஹைபிரிட்ஸ் உருவான கதை. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் இவங்க எல்லாரும் பவர்ஃபுல்லான பதவியில மட்டும் இருக்காங்க? டேவிட் ஐக் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல 13 ரகசிய குடும்பங்கள் இருக்கு. இவங்க ரத்தத்துல அந்த ரெப்டேலியன் டிஎன்ஏ ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த குடும்பங்கள் தான் உலகத்தோட பேங்குகள், மீடியாக்கள், நாடுகள் மற்றும் மதங்களை கட்டுப்படுத்துது. உதாரணத்துக்கு அமெரிக்காவோட 46 அதிபர்கள்ல 44 பேர் ஒரே ஒரு பிரிட்டிஷ் மன்னரோட ரத்த வழி தோன்றல்கள்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதே மாதிரி பிரிட்டிஷ் அரச குடும்பம் இந்த தியரியோட மையப்புள்ளி. மறைந்த ராணி எலிசபெத் ஒரு முறை பள்ளி உருவத்துல தெரிஞ்சதா அவரோட அரண்மனையில வேலை செஞ்சவங்களே சொல்லியிருக்காங்கன்னு சில வதந்திகள் உண்டு. இவங்க தங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே அந்த பள்ளி டிஎன்ஏ ரத்தத்துல குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான்னு இந்த தியரி சொல்லுது. சரி, இவங்க உருவத்தை மாத்துறாங்கன்னா நாம ஏன் பார்க்க முடியல? அதுக்கு காரணம் அவங்க பயன்படுத்துற ஹோலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். அதாவது அவங்க உடம்ப சுத்தி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி தங்களை மனுஷங்களா காட்டிக்கிறாங்க. ஆனா டெக்னாலஜி வளர வளர இவங்க மாட்டுறாங்க. யூடியூப்ல நீங்க ரெப்டலியன் ஐஸ் காட் ஆன் கேமரான்னு தேடினா ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வரும். அதுல நீங்க கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள்: டிவியில லைவ் பேட்டி கொடுக்கும் போது திடீர்னு ஒரு செகண்ட் அவங்க கண்ணு கருவிழி வட்டத்துல இருந்து நேர்கோடா பாம்பு கண் மாதிரி மாறும். 2வது ஸ்கின் டிஸ்பிளேஸ்மெண்ட். சில தலைவர்கள் பேசும்போது அவங்க தாடை அல்லது கழுத்து பகுதி ஒரு நிமிஷம் அசையும் போது அங்க இருக்கிற தோல் ஏதோ டிஜிட்டல் எரர் ஆனது மாதிரி மாறும். 3வது தேர்ட் ஐலிட். மனுஷங்களுக்கு இல்லாத ஆனா ஊர்வனவற்றுக்கு இருக்கிற அந்த 3வது இமை இவங்க கண்ணுல மூடி திறக்கிறத சில வீடியோக்கள்ல ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இதெல்லாம் வெறும் வீடியோ எடிட்டிங் எரர்னு சொன்னாலும் பல மில்லியன் மக்கள் இத ஆதாரமா நம்புறாங்க. சரி, அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன தேவை? இவங்க எதுக்காக நம்மள ஆள்றாங்க? நாம ஒரு கோழி பண்ணை நடத்துற மாதிரி இவங்க இந்த பூமிய ஒரு ஹியூமன் ஃபார்மா நடத்துறாங்க. இவங்களுக்கு தேவையானது லூஷ். லூஷ் அப்படின்னா மனுஷங்களோட தீவிரமான உணர்ச்சிகள், குறிப்பா பயம், வலி, கோபம், வெறுப்பு. நாம எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு போர் பண்ணிக்கிட்டு பணத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் ரெப்டிலியன்களுக்கு சாப்பாடு. அதனாலதான் உலகத்துல எப்பவுமே நிம்மதி இருக்காது. மீடியாக்கள்ல எப்பவுமே நெகட்டிவ் செய்திகளா வரும். இவங்க வேணும்னே உலகத்தை ஒரு பயத்திலேயே வச்சிருக்காங்க.
அப்போதான் இவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ரெப்டிலியன் எலைட் தியரியை நம்புறவங்க காட்டுற ஒரு முக்கியமான ஆதாரம் ஆர்கிடெக்சர். குறிப்பா வேட்டிகன் சிட்டில இருக்கிற பால் 6 ஆடியன்ஸ் ஹால் அப்படிங்கிற கட்டிடத்தை கவனிச்சிங்கன்னா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. அந்த ஹால் உட்புறத்துல இருந்து பார்த்தா ஒரு பாம்போட தலை மாதிரி அப்படியே அச்சு அசலா இருக்கும். அதோட ஜன்னல்கள் பாம்போட கண்கள் மாதிரி, அதோட மேற்கூரை செதில்கள் மாதிரி, முன்னாடி இருக்கிற 2 தூண்கள் பாம்போட பற்கள் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஏன் ஒரு மத வழிபாட்டு தலம் பாம்போட வாய்க்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும்? இது அவங்க தங்களோட இருப்ப சூசகமா காட்டுற அடையாளமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அறிவியல் ரீதியா ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. அதுதான் RH நெகட்டிவ் ரத்த வகை. உலகத்துல வெறும் 15% பேருக்கு தான் இந்த ரத்த வகை இருக்கு. பொதுவா ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் ரத்த வகை ஒத்து போகலன்னா தாயோட உடம்பு அந்த கருவை ஒரு அந்நிய பொருள், அதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சு அதை அழிக்க முயற்சி பண்ணும். தியரிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த RH நெகட்டிவ் ரத்தம் உண்மையிலேயே மனுஷங்களோடது கிடையாது. இது அந்த ரெப்டிலியன் ஏலியன்களோடது. உலகத்துல இருக்கிற நிறைய அரச குடும்பத்தினருக்கு, பவர்ஃபுல் தலைவர்களுக்கு இந்த RH நெகட்டிவ் ரத்தம் தான் இருக்கு. இவங்க மத்தவங்களோட கலக்காம இருக்க இதுதான் உண்மையான காரணம். நிறைய பாப் ஸ்டார்ஸ் அவங்களோட கான்செர்ட்ல பாடிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுவாங்க. அவங்க முகத்துல இருக்கிற அந்த மனித கலை மறைஞ்சு ஒரு ஜடம் மாதிரி நிப்பாங்க. இததான் கிளிச் இன் தி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. குறிப்பா ஜஸ்டின் பீபர் ஒரு முறை ஏர்போர்ட்ல இருந்தப்போ அவரோட கண்கள் பெருசா கருப்பு நிறமா மாறினதாவும் அவரோட தோல் செதில்களா மாறினதாவும் அங்க இருந்தவங்க சொன்னாங்க. இத பத்தி டெய்லி மெயில் போன்ற பெரிய நியூஸ் வெப்சைட்லயே ஆர்டிக்கல் வந்தது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதை நீக்கிட்டாங்க. இது எதை காட்டுது? உண்மையாவே அந்த உருவத்தை அவங்களால எப்பவும் மெயின்டைன் பண்ண முடியாது. சில நேரம் பேட்டரி லோ ஆகுற மாதிரி அந்த ஹாலோகிராம் சொதப்பிடுது. மனுஷங்களுக்கு மூளையில பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் 3வது கண் அப்படின்னு சொல்லுவோம். நாம ஆன்மீக ரீதியா விழுப்படைஞ்சா இந்த ரெப்டிலியன்களை நம்மளால ஈஸியா அடையாளம் கண்டுக்க முடியும். அதனாலதான் இவங்க நம்மளோட பீனியல் சுரப்பிய செயலிழக்க வைக்க முயற்சி பண்றாங்க. நம்ம குடிக்கிற தண்ணியில இருக்கிற புளோரைடு, நாம சாப்பிடுற ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் நாம எப்பவுமே டிவி முன்னாடி உட்காந்து மூளைய மழுங்கடிக்கிறது, இது எல்லாமே இவங்களோட ஒரு பெரிய திட்டம் தான். நாம விழிப்படையாம இருக்கிற வரைக்கும் தான் இவங்களால நம்மள ஆள முடியும். இப்ப நான் சொல்ல போறதுதான் அல்டிமேட் ப்ரூஃப். சுமேரிய நாகரிகம் தான் உலகத்தோட முதல் நாகரிகம். அங்க கிடைச்ச யூனியன் ஃபார்ம் டேப்லெட்ஸ், அதாவது களிமண் பலகைகள்ல அனுனிக்கி பத்தி தெளிவா எழுதியிருக்காங்க. வானத்துல இருந்து பூமிக்கு வந்தவங்கன்னு அர்த்தம். அந்த சிற்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஏலியன்கள் கையில வாட்ச் மாதிரி ஒண்ணு கட்டிருப்பாங்க, கையில ஒரு பேக் வச்சிருப்பாங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி வந்தது? அவங்க மனுஷங்களை உருவாக்குறத பத்தி அந்த பலகைகள்ல தெளிவா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் கற்பனை அப்படின்னு நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கிட முடியாது. ஆக மொத்தத்துல இவங்க நிஜமா இல்லையாங்கிற விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகத்தோட மொத்த அதிகாரமும் ஒரு சில குடும்பங்கள் கிட்டயே சுத்திக்கிட்டு இருக்கிறது யதார்த்தமான உண்மை. அவங்க பள்ளி மனிதர்களா இல்லையாங்கிறத விட அவங்க நம்மளை எப்படி கட்டுப்படுத்துறாங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். உங்க முன்னாடி ஒருத்தர் ரொம்ப நல்லவரா பேசுறாருன்னா அவரோட கண்ணை ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒருவேளை நீங்க அந்த கிளிச்சை பார்த்தாலும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது கோணத்தை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மர்மமான பள்ளி மனிதர்களை பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? நிஜமாவே இவங்க நம்மள ஆளுறாங்களா, இல்ல இதெல்லாம் வெறும் கற்பனையா? உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ண மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள்ல ஆர்வம் இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல அதிர்ச்சியான மற்றும் சுவாரஸ்யமான தியரிஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்களை உடனே வந்து சேரும். மறுபடியும் உங்களை ஒரு மர்மமான மற்றும் த்ரில்லான வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் விழிப்புணர்வோட இருங்க. தேடல நிறுத்தாதீங்க. நன்றி.